இந்த சர்ப்ப கிரகங்களோட தோஷம், அதாவது லக்னத்தில் ராகு, லக்னத்தில் கேது, அதாவது 2ஆம் இடம், இல்லை 4, 5, 7, 8, சரிங்களா? 4, 5 சில மூல நூல்களில் தோஷம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆனால் பொருந்தி வர்றது இல்லை. மிதமான சர்ப்பதோஷங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 5ல் நிறைய பேருக்கு ராகு கேது இருந்தவங்களுக்குலாம் இப்போ குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகிறாங்க லைஃப்பில். திசைகள் நடப்பில் வரணுங்க. எதாக இருந்தாலுமே எந்த கிரகத்து இருந்தாலும் திசைகள் ஃபஸ்ட்டு வரணும். வந்தால் மட்டும்தான் அதனுடைய நல்லதோ கெட்டதோ தாக்கங்கள் நம்ம மேலே ஏற்படுத்த முடியும். ஸோ ராகு கேது தோஷம் இருக்குது, 2ல் ராகு இருக்குது, 2ல் கேது இருக்குது, லக்னத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டு ரிஜெக்ட் பண்ணாதீங்க பொண்ணையோ மாப்பிள்ளையோ. ஸோ அது அப்படி இல்லை, சரிங்களா? தசா புத்திகள் நடப்பில் வரணும். ராகு தசையில் கேது தசையில் அவன் பிறந்து வளர்ந்துருந்தான்னா அவனுக்கு தசையே வராது. அப்புறம் எங்கிட்ட அதை வேலை